ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து சில நேயர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ 10th எக்ஸாம் வரப்போகுது, 11th 12th வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ எங்களது மாணவ மாணவிகளுக்கு உகந்த அவங்க பரீட்சையில் ஞாபக சக்தி நன்றாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வரக்கூடாது, ஒரு டிப்ரெஷன் வந்துடக்கூடாது, அவங்க தன்னம்பிக்கையோடு இருக்கணும், அவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும், எக்ஸாமினேஷன் நன்றாக எழுதணும். அதற்கு அவங்களுக்கு ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே சில எளிமையான பயிற்சிகள் கொடுங்க. அட்லீஸ்ட் இந்த பள்ளி இப்போ எக்ஸாமினேஷன் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவங்கள பயிற்சி செய்ய வைத்து நல்ல அவங்கள அதிக மதிப்பெண்கள் பெற வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்காக தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்கள் 10th இருக்கட்டும், 9th இருக்கட்டும், 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடியவங்க, அவர்களுக்கு மட்டுமல்ல, ஈவன் IAS IPS எழுதக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கும் முதல்ல என்ன வேணும், தன்மேல் கான்ஃபிடென்ட் வேணும். அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவங்க வளர்ந்துக்கிட்டே போகணும். இரண்டாவது, அவங்களுக்கு பய உணர்வு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மெமரி பவர் நன்றாக இருக்கணும். படித்த படிப்பு தனிமையாக வீட்டிலேருந்து படிக்கும்போது மைண்டில் அப்படியே நல்லா இருக்கும். எக்ஸாமினேஷன் ஹாலில் அந்த பேப்பர் வாங்கின உடனே தன்னை அறியாமல் ஒரு டென்ஷன் வந்துடும். அந்த மன அழுத்தம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக படிச்சிருப்பாங்க, ஆனால் அது அந்த எழுதுவதற்கு சரியாக வராது. அப்போ அந்த பய உணர்வு இல்லாமல் இருப்பதற்கும், எப்படி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் காமாக அமைதியாக இருந்தீங்களோ அதே மனநிலையில் எக்ஸாமினேஷன்லேயும் நான் நல்லா படிச்சிருக்கேன், படித்த கேள்விகள் வரும், நான் படித்த படிப்புகள் அனைத்துமே மிக சிறப்பாக மெமரி பவரோடு நல்லா இருக்குது, நன்றாக எழுதுவேன். அந்த மனநிலையை கொடுக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள், முத்திரை பார்க்க போகிறோம், நாடி சுற்றி பார்க்க போகிறோம். இது எல்லா மாணவ மாணவிகளுக்கும் உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது. இதை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாருடைய உடலில் மூளை செல்கள், பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பி, நரம்பு மண்டலங்கள் எல்லாமே நன்றாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு தான் ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ மாணவர்களுக்கு வலது மூளை, இடது மூளை, வலது பக்கம் இடது பக்கம் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும். அதற்காக நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது அர்த்த பத்மாசனம். ஒவ்வொரு காலா, வலது கால், அப்புறம் இடது கால், அதுக்கப்புறம் பத்மாசனம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும் பொழுது மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். இப்போ அர்த்த பத்மாசனம் ஒவ்வொரு காலம் எப்படி பண்ணுறோன்ட்டு பார்ப்போம். 2 கால் நீட்டிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. இடது கால் மட்டும் மேலே போட்டுக்கிட்டேன், வலது கால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். 2 கை சின்முத்திரை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 5 முறை. இப்போ மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி பாய்வதாக எண்ணுங்கள். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி, பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஞாபக சக்தி நன்றாக வளர்ந்து வருவதாக எண்ணுங்கள். முப்பது வினாடிகள் அந்த மாதிரி உடல் ஆடாமல் செய்யாமல் இருந்துக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ காலை மாற்றிக்கிடுறேன். வலது கால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன், இடது கால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். 2 கை சின் முத்திரை, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 10 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். வலது பக்க இடது பக்க மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு பத்மாசனம் மாணவர்களுக்கு ஈஸியாக வந்துடும். பத்மாசனம் 2 கால் நீட்டிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒவ்வொரு காலாக கை எப்படி சின் முத்திரை, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். வலது பக்கம் இடது பக்கம் மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஞாபக சக்தி நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மெமரி பவர் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. இந்த ஆசனத்தின் மூலமாக அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உங்கள் மனசு அப்படியே மூளை உள்பகுதி பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் இதில் இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு அடுத்த ஆசனம் மாணவர்களுக்கு உகந்த வஜ்ராசன நிலை. 2 முட்டியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நின்றுக்கோங்க. இப்போ அப்படியே உட்கார போகிறோம். 2 பாதங்களை சேர்த்துருக்கோம். அதில் உட்காந்துட்டோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இது ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் வஜ்ராசனம். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஒரு 10 செகண்ட். இந்த வஜ்ராசனத்தில் அமர்ந்து மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய முதிரைகளை பார்க்க போகிறோம். முதல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய காகினி முத்திரை. எல்லா கை விரலும் இப்படி சேர்த்துக்கோங்க. எல்லா விரல்லையும் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. நல்லா மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் மூளை செல்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக இயங்குகின்றது. நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனது ஞாபக சக்தி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இரண்டு நிமிடம். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கு முன்பாக நீங்கள் இந்த முத்திரையில் ஒரு 30 வினாடி அப்படியே இருந்துட்டு கண்களை மூடி ஒரு 30 செகண்ட் இருந்துட்டு எக்ஸாமினேஷன் எழுதுங்க. நல்லா வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக நன்றாக படிக்கணும். படித்து இந்த முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ அடுத்த முத்திரை நம்ம பண்ண போகிறோம். ஒரு டென்ஷன் இல்லாமல் டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பதுக்கு சின் முத்திரை. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு இருந்து படித்தால் தான் நமக்கு ரிசல்ட் நன்றாக இருக்கும். அதற்கு தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை நீங்கள் அப்படியே வடியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உங்களது மூச்சை கூர்ந்து தியானிக்கவும். இரண்டு நிமிடங்கள். காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக. படிப்பதற்கு முன்பாக இந்த முதிரையில் 2 நிமிடம் கண்களை மூடி இருந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. நல்ல அமைதியான மனநிலையில் நீங்கள் படிக்க முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மாணவர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும். மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படக்கூடாது. உற்சாகமாக இருக்கணும். இந்த படிப்பில் எக்ஸாமினேஷன் அதிலே அவங்களுடைய கவனம் செல்லும் பொழுது சாப்பாட்டில் இன்டேக்கு குறைஞ்சிரும். சாப்பிடும் பொழுது கூட அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் அதிக மார்க் எடுக்கணும் அதே எண்ணம் தான் இருக்கும். ஆகையினால பிராண ஆற்றல் நன்றாக இருக்கக்கூடிய நாடி சுத்தி. இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா இதான் முதல் உணவு. உங்களுக்கு நல்ல உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் இருக்கும். இடதுகை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதிலே மூச்சை உள்ளெழுத்து இடதிலே மூச்சை வெளியிடுங்க 10 முறை. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ மாற்றிக்கோங்க. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சை வெளியிடுங்க. பத்து முறை. இப்போ இடதில் இழுத்து வலது.
10 முறை. வலதில் இழுத்து இடது. பத்து முறை. இப்போ 2 கை சின் முத்திரை. மூச்சை மட்டும் ஒரு 10 செகண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. நேயர்களே, இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் மெமரி பவர் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களது குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய உங்களது குழந்தைகளுக்கு இந்த எக்ஸாமினேஷன் காலகட்டத்தில் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நீங்களும் வைங்க. அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். நன்றாக படித்து இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.